ஹாய் ஆல், வெல்கம் டு தனிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முன்னாடி ஏற்கனவே பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா, கால்குலேஷன் ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் போட்டிருந்தோம். இப்போ அந்த கிடைச்ச வேல்யூஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போட்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டிராஃப்டிங் போட்டு கிடைச்ச வேல்யூவை வச்சு நம்ம இப்போ பேட்டர்ன் மேக் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிராஃப்டிங்கில் இருக்க மாதிரி சேம் நம்ம பேப்பரில் நம்ம பேட்டர்ன் ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி கிளாத்லேயும் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபார்முலாஸ் போடும்போது நான் பர்ஸ்ட்டுக்கான ரவுண்டை வந்து சொல்லலை. இது வந்து நான் விட்டுட்டேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் நோட்டில் எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பஸ்ட்டோட ரவுண்ட் வந்து பின்னு போட்டிருக்கேன். பி வந்து பஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி +2 இன்ச் ஆட் பண்ணி 11.7 போட்டிருக்கேன். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பேப்பரில் நம்ம கிடச்சிருக்க வேல்யூ வச்சு பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதை வச்சு எப்படி கிளாத் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம பேப்பரில் மார்க் பண்ண போகிறோம், நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் கிடைச்சா பேட்டர்ன் ஷீட்டில் போடுங்க, நியூஸ் பேப்பர் கிடைச்சாலும் நியூஸ் பேப்பரில் போடுங்க. எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து அந்த 0 to 1 தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது பேட்டர்ன் ஷீட்டில் ஃபுல் பெருசாக இருக்கும். லென்த் வந்து எவ்வளோ பெருசு இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். உங்களுடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாகுது அப்படின்னா எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஹிப்போடைய லென்த் எவ்வளோ இருக்கும், ஹிப்போடைய லென்த் வந்து 21. இப்போ இந்த நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்திங்கன்னா 21 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 21 ஹைட் வரைக்கும் இருந்தாவே போதும். மீதி இருக்க ஹைட்டை அப்படியே நம்ம துணியிலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஹைட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 0 அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1 வந்து மார்க் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். 0 to 5 நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கோ அதை மேலே மார்க் பண்ணணும். மேலே இந்த பேப்பரில் இது மாதிரி வச்சுக்கோங்க. 0 to 5 வந்து 6.5 வந்திருக்கு. ஸோ 6.5 நான் இப்படி மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நெக்கோட வித்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஷோல்டரில் வைக்கும் போதே ஷோல்டரு நெக்கோட வித் வந்து 0 to 6 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3.2 கிடச்சிருக்கு. ஸோ 3.2 அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோலுடைய லென்த் பஸ்ட்டு ரவுண்டு இது ரெண்டுமே சேம் லைனில் தான் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ நீங்கள் இங்கே 0 to 2ன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் 5 to 5' ஒரு வேல்யூ இருக்கும். ரெண்டுமே சேம் வேல்யூ தான், ஏன்னா நம்ம 2 to 3 தான் வந்து பஸ்ட் ரவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமுமே நம்ம ஆம்ஹோல் லென்த் மார்க் பண்ண போகிறோம். 0 to 2 வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 7.4 வந்திருக்கு. 7.4 இங்கே ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக வச்சு 7.4 ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அகலமே வந்து இந்த இடத்துலையும் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே வந்து நம்ம 6.5 மார்க் பண்ணோம், சேம் வேல்யூ இந்த இடத்துல 6.5 கரெக்டாக 6.5 வருது. அங்கே இப்படி ஒரு எல் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து 5' மேலே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து 5. இது 0 to 6. 0 to 5 வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். 0 to 6 வந்து நெக்குடைய வித்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 0 to 2 இதுவும் 5 to 5' ஆம்ஹோலுடைய லென்த்து. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ, அதை மார்க் பண்ணியாச்சு. இதை இங்கே 2 மார்க் பண்ணும் போதே பஸ்டுடைய ரவுண்டு 2 to 3 ஆப்போசிட்டில். இப்போது இந்த பேட்டர்ன் ஷீட் நம்ம இந்த டிராஃப்டிங் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, சேம் இதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம் பேப்பரில். நம்ம இந்த வேல்யூ வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோட் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்மளுக்கு இங்கே 0 to 5 என்ன நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே என்ன நம்மளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி வேல்யூ கிடச்சிருக்கு அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு 0 to 5 எங்கே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நோட் வச்சு பார்த்துக்கோங்க. அப்போது இப்போ நான் இதை மார்க் பண்ணுறதையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ 2 to 3 வந்து மார்க் பண்ணலாம். பஸ்டோடைய ரவுண்டு எனக்கு 11.7 கிடச்சிருக்கு. ஸோ 11.7 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும்.
7.4 கிட்ட வரணும். எனக்கு ஒரு பாயிண்ட் மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல் ஷேப் போடும்போது உங்களுக்கு எந்த இடம் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து தெரியும். இப்போது 2 to 3 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 0 to 9 அது வந்து வேஸ்ட் லென்த்து மேலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேட்டர்னில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0 to 5 வந்து மேலே நம்ம ஷோல்டர் வந்து 1/2 inch வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே 15 அப்படின்னு மார்க் பண்ணும்போது இப்போ 14.5 மாறிடும். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 1/2 inch மேலே ஏறிடும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே மார்க் பண்ணும் போது 1/2 inch கீழே தள்ளி மார்க் பண்ண போகிறோம். 15.5 கிட்ட மார்க் பண்ண போகிறோம். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 0 to 9. இப்போது ஆப்போசிட் சைடில் 9 to 10 வேஸ்ட்டுடைய ரவுண்ட் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதை மார்க்கிங்க பண்ண போகிறோம். எனக்கு வந்து இங்கே 10.5 கிடச்சிருக்கு. இப்போ 10.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட வேல்யூ என்ன வந்திருக்கோ அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ண போகிறீங்க. இது வந்து 10. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கே எப்படி நம்ம லென்த்தை செக் பண்ணமோ இங்கேயும் அதே மாதிரி லென்த்தை செக் பண்ணணும். இங்கே இந்த 0 to 9க்கு நம்ம இப்போ 15.5 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 15.5 இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. 15.5. இப்போ இந்த எல் ஷேப் போடும்போது இதுதான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் அப்படின்னு தெரியும். இது வந்து பஸ்ட் பாயிண்ட், இது வந்து வெயிஸ்ட் பாயிண்ட் அப்படி தெரியும். ஸோ 9 to 10 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிப்புடைய லென்த்து. இப்போ வெயிஸ்ட் லென்த்து மார்க் பண்ண மாதிரி ஹிப்புடைய லென்த் வந்து 21. அதே மாதிரி தான் இங்கே எப்படி நம்ம வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணமோ 1/2 inch ஆட் பண்ணி இங்கேயும் அதே மாதிரி தான் 21.5ன்னு மார்க் பண்ணுங்கள். இப்போ இது கரெக்டாக எனக்கு ஒரு பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ இந்த பேப்பர் முடிகிற இடத்துல நான் வேஸ்ட்டு ரவுண்டு ஹிப்புடைய ரவுண்டு மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும்போது இது ஞாபகம் வச்சு அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஒரு 0.5 இப்போது 21.5 நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னா மொத்த ஹைட்டில் இப்போ நம்ம 42.5 எடுக்கணும். நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து 42.5 உங்களுடைய லென்த் எடுத்துகிட்டு அதில் 1.5 ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம இங்கே 0 to 1க்கு மார்க் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு பேப்பர் இங்கே பேட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 42.5 இருக்கு இல்லையா, 42.5 மைனஸ் பண்ணிக்கணும். இதில் எவ்வளோ கிடச்சிருக்கு 21.5 மைனஸ் 21.5 பண்ணால் மீதி இப்போ வந்து 21 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு 20 inches நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை வச்சுட்டு கிளாத்தில் இந்த பேட்டர்னை வச்சுட்டு இதுக்கு கீழே 20 பாயிண்ட் மார்க் பண்ணணும். அப்படி இல்லையா மார்க் பண்ணும்போது மேலேருந்து இந்த பேட்டர்னை வந்து நம்ம பின் பண்ணுவோம் கிளாத்தில். அப்படி பின் பண்ணும்போது மேலேருந்து 42.5 அப்படின்னு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு இதுதான் 0 to 11 வருது. எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாகவே வருது. அதையும் நான் ஆட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய ரவுண்டு ஹிப்புடைய ரவுண்டு 13. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே பேட்டர்ன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துலையும் நீங்கள் ஹைட் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ எப்படி நம்ம பஸ்ட்டு கிட்ட வேஸ்ட்டு கிட்ட லென்த் இங்கே முடிக்கும் போது செக் பண்ணமோ சேம் அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேப்பர் எனக்கு வந்து ஈவனாக இருக்கிறதுனால நான் எதையும் லென்த் வந்து செக் பண்ண கிடையாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 11 to 12. இப்போ இந்த சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஆம்ஹோல் லென்த்து போட்டுக்கலாம். ஆம்ஹோல் கர்வையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கேலை வச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து பஸ்ட்டு ரவுண்டு அதை மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் லென்த்து கிட்ட பஸ்ட் ரவுண்டு அதை நான் இப்படி போடுறேன். அடுத்தது வேஸ்ட்டு லென்த்தில் வேஸ்ட்டுடைய ரவுண்டு அந்த லைன் போடுறேன். இங்கே வந்து நான் லைன் போடலை. இப்போ எனக்கு வந்து இது நேராக இருக்குன்றதுனால நான் இங்கே லைன் போடலை. அதுக்கப்புறம் ஷோல்டர்
ஆர்ம் ஹோல் லென்த்து, ஷோல்டர் கிட்ட ஆர்ம் ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நெக்குடைய வித்து கீழேயும் 3.2 தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ நெக் எடுக்க போகிறீங்களோ அதனுடைய வித்து வந்து 3.2 தான் இங்கேயும் இருக்கணும். நீங்கள் இங்கே எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 6 எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 6 கிட்ட எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3.2 அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக் வந்து பேட்டர்னில் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த நெக் வந்து கட் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக லைனிங்கில் போட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதனுடைய வித்து கீழேயும் வந்து 3.2 உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இங்கே எல் ஷேப் வருது இல்லையா, ஆர்ம் ஹோல் லென்த்து பஸ்ட் ரவுண்டு. இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் போட போகிறோம். அது எப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக இப்படி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் 1.5 இன்ச்சில் இப்படி ஒரு மார்க்கிங் ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சில் இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே 5க்கும் 5 டேஷுக்கும் இந்த ஆர்ம் ஹோல் லென்த் இருக்கு இல்லையா, இதுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு இப்படி மிட் பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இதில் இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் போடுறோம். இப்போது இந்த மிட் பாயிண்ட்டும் இங்கே நம்ம 1.5 இன்ச்சு 1 இன்ச்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இப்படி கர்வாக போடணும். இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது இதையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்கேல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இது 1.5 இன்ச் போட்டது வந்து பேக் பார்ட்டுக்காகவும் 1 இன்ச் போட்டது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காகவும் போட்டது. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3யும் 10ஐயும் ஜாயின் பண்ணுறோம். இப்போது இது வந்து ஷார்ப்பாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா நம்ம கர்வ் ஸ்கேலில் வச்சு லைட்டாக கர்வ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ரொம்ப இப்படி நல்லா இப்படி வளைச்சி ரொம்ப இப்படி கர்வ் போட்டுற வேண்டாம். சும்மா இப்படி ஷார்ப்பாக வந்ததுன்னா அந்த இடம் துணி வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இப்படி ஒரு லைட் இப்படி வளைவு கொடுக்குறேன். இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இங்கே வந்து வேஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஷேப் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களோட பாடியும் ஒவ்வொரு ஷேப் மாறும். ஸோ இந்த இடம் வந்து இப்படி வரும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரலாம், இல்லை இப்படி கூட வரலாம், இந்த மாதிரியும் வரலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லையா, வேஸ்ட்டுக்கிட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கு பஸ்ட்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரலாம், இல்லை இப்படியும் வரலாம், இந்த மாதிரியும் இப்படியும் வரலாம். ஸோ நீங்கள் இதை வந்து இங்கே இப்படி இருக்குது, நம்மளுக்கே இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அவங்கவுங்களுக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சைடு வரப்போகுது. இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே நம்ம போடாமல் விட்டுருக்கோம். போடாமல் விட்டதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல் 0 to 1 எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இதோட ரவுண்டு தான் 11 to 12க்கு என்ன வருதோ அதே தான் கீழேயும் மார்க் பண்ணணும். 1 to 4க்கும் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த 3, 10, 12 இந்த பஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப்பு இது மூணுத்தையும் இப்படி சைடில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக, ஏன்னா இந்த வேல்யூ இங்கேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, புரியுதா? இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் நெக்ஸ்ட் பேப்பரில் போடுறேன், வேறு ஒரு பேப்பரில் போடுறேன். ஸோ ஸ்லீவையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஸ்லீவ் பேட்டர்னும் போட்டுக்கலாம்.
0 to 1 வந்து ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய லென்த் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வேல்யூவை நான் குறைச்சி போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய கிளாத்தில் வந்து துணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஹாஃப் கை தான் வரும். இப்போது 6 + 1 போட்டு 7 இன்ச் போட்டுக்கிறேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதோட கேப் ஹைட் வந்து 3.2 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டும் மார்க் பண்ணணும், கேப் ஹைட்டும் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட்டு சும்மா ஒரு லைன் போட்டுக்கலாம். இன்னும் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண கிடையாது, ஆனால் ஹைட் மட்டும் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப் ஹைட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கும் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த இங்கே வந்து ஆம்ஹோலுடைய ரவுண்டு வரணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஆம்ஹோல் ரவுண்ட் தனியாக எடுக்க கிடையாது. அது எப்படி நம்ம இதில் மார்க் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, கம்மீஸ் இப்படி பேட்டர்ன் போடும்போது இந்த ஆம்ஹோல் வளைவு இருக்குல்ல, இந்த வளைவு எவ்வளோ இருக்கோ அந்த வளைவு எவ்வளோ கிடைக்குதோ அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 0.5 கீழே இங்கே வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த டேப்பை இப்படி வளைச்சிக்கோங்க. இப்படி இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேப்பை இப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போது 10.7 கிட்ட வருது. அந்த 1/2 இன்ச் இல்லாமல் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுவோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் இல்லாமல் 10.7 வருது. அந்த 1/2 இன்ச்சையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11.2 கிட்ட வரும். இப்போது நான் அந்த 11.2 தான் நான் மார்க் பண்ண போகிறேன். 11.2 எங்கே வருதுன்னா இங்கே கீழே வருது. கரெக்டாக 11 எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதையும் தான் இப்போ இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு மிட் பாயிண்ட் எடுக்கணும். இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். இப்படி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இப்போது ஒரு பெரிய லைன் வந்து 2 ஹாஃப் ஆகிடுச்சு. இந்த 2 ஹாஃப்க்கும் தனித்தனியாக மிட் பாயிண்ட் எடுக்கணும். லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமுமே ஹாஃப் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 3 மிட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. இப்போது மேலே இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்லேயும் கீழே இருக்கிறதுக்கு தேர்ட் ஒன்னாக இருக்கிறதுக்கு கீழேயும் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இப்படி மேலே ஒரு 1/2 இன்ச்லேயும் இங்கேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேல் எடுத்து இப்படி வளைவு போட போகிறோம். இப்போ இந்த 0வும் இந்த 1/2 இன்ச்சு இந்த மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கீழே இங்கே கீழே 1/2 இன்ச்சு இந்த இடம். இப்படி ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. கர்வ் ஸ்கேலை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்படி அவ்வளோதான். இந்த பேட்டர்னில் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது ஸ்லீவுடைய ஸ்லீவ் ரவுண்டுக்கு எனக்கு வந்து 8.7 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 0.7 எங்கே இருக்கோ அங்கே நான் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஆம்ஹோல் கிட்டேருந்து இங்கே சைடில் இப்படி போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி இப்படி எடுத்துடலாம்.
இப்போது நான் இந்த பேட்டர்ன் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா, அதை நான் லைனிங் கிளாத்தில் வச்சு பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவும் எனக்கு அந்த இடத்துல சின்ன கைன்றதுனால எனக்கு அந்த இடத்துல இடம் கிடச்சிச்சு. ஸோ ஃபோல்டட் சைடு நம்மளுக்கு மேலே கிடச்சதுனால அந்த ஸ்லீவையும் சேர்த்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹிப்போடைய லென்த் வரைக்கும் தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் லென்த்து மார்க் பண்ண கிடையாது. ஃபுல் லென்த் எப்படி மார்க் பண்ணணும்னா, மேலேருந்து இங்கே கீழே எவ்வளோ ஹைட் வருதோ, இப்போ எனக்கு லைனிங்குமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. அதாவது ஒரு 2 இன்ச் கம்மியாக வந்தது. நம்ம எடுத்திருக்க அளவை விட கம்மியாக இங்கே வந்து கிடச்சிச்சு. ஸோ அதனால் அதை நான் அப்படியே எவ்வளோ ஹைட் இருந்ததோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு, ஹிப்போடைய ரவுண்டு என்னவோ அதே தான் நம்ம கீழேயும் மார்க் பண்ண போகிறோம். 1 to 4 மார்க் பண்ண போகிறோம். ஸோ 13 மார்க் பண்ணி 12 கிட்டேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷேப்பு அப்படியே சைடில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அது எப்படி மடிச்சிருக்கேன்றதை காட்டுறேன். எப்படி நான் அந்த கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போது இந்த லைனிங் எப்படி மடிச்சிருக்கேன்னா, இப்போ இந்த கிளாத் இப்படி இருக்குது, ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்குது. இது நான் வந்து 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுல் ரன்னிங் இருக்க மெட்டீரியலை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹைட் வைஸில் இப்படின்னா இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு வித் வைஸில் இப்படி ஒரு மடிப்பு. இந்த மாதிரி மடித்து போடும்போது மேலே வந்து நம்மளுக்கு ஃபோல்டு கிடைக்கும். இப்படி ஃபோல்டு கிடைச்சதுனால தான் நான் ஸ்லீவ் அப்படி நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடித்து தான் நான் இதை போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த பேட்டர்னை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி பின்னிட்டு இந்த சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது லைனிங் போட்ட மாதிரியே மெயின் பீஸையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எனக்கு மெட்டீரியல் ரன்னிங் மெட்டீரியல்லேருந்து நான் எடுக்கலை. இப்போ செட்டாக வரும் பார்த்தீங்களா, சுடிதார் மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு 2 பீஸாக இங்கே மெயின் பீஸில் வந்து 2 பீஸ். இப்போ நான் ஃபோல்டட் சைடு பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி 2 பீஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி 2 பீஸாக எடுத்து வச்சு ஃபோல்டட் சைடு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நான் இந்த பேட்டர்னை போட்டு வச்சுருக்கேன். போட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபோல்டட் கிடைக்கல. இப்போது இந்த சைடில் இருக்க கிளாத்தில் வச்சு தான் நான் வந்து ஸ்லீவ் போட போகிறேன். ஏன்னா அவ்வளோதான் எனக்கு கிளாத் கிடச்சிது. இதுவே நீங்கள் ரன்னிங் மெட்டீரியலில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே லைனிங் போட்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடித்து ஸ்லீவுக்கு வந்து மேலே அந்த இடத்துல நீங்கள் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் மெட்டீரியல், அதாவது ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கும்போது வித் வைஸ் அதிகமான மெட்டீரியல் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல வந்து அதிக கிளாத் கிடைக்கும். நீங்கள் வந்து 3/4 போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் ஹைட் வந்து எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. நான் மெஷர் பண்ணி பார்த்ததில் எனக்கு இங்கே கம்மியாக தான் வந்திருக்கு. நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை விட இங்கே வந்து 1 இன்ச் கம்மியாக தான் வந்திருக்கு. அதுவும் ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களே அந்த பட்டி மாதிரி கொடுத்ததுனால இதை நான் கட் பண்ண போகிறதில்ல. அதை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். பேக் பார்ட் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை மடித்து தைச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி வச்சு சைடில் அந்த ஹிப்புடைய லென்த் இருக்குது பார்த்திங்களா, ஹிப் லென்த்லேருந்து ஃபுல் லென்த் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். எப்படி நம்ம லைனிங் போட்டோமோ சேம் அது அப்படியே நீங்கள் வச்சும் போடலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் பண்ணதை அப்படியே தூக்கி இது மேலே வச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் கிட்ட இப்போ இந்த 1.5 இன்ச்சும் 1 இன்ச்சும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 1.5 இன்ச் இது வந்து பேக் பார்ட்டுக்கானது இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை ஒன்றா வச்சு இந்த மெயின் பீஸையும் லைனிங்கையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கட் பண்ணிடலாம். மெயின் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது நான் இந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணியிருந்தோன்னு. இப்போது இந்த பேட்டர்னில் மட்டும் 1/2 இன்ச்சை கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் வச்சுருக்கேன். இங்கே கட் பண்ணோம் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ராவை இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி லைனிங்லேயும் கட் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சு நீங்கள் லைனிங்லேயும் இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் கிட்ட கட் பண்ணிடலாம். இப்போது மெயின் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அந்த கொஞ்சம் தான் கிடச்சிது பார்த்தீங்களா. நான் பேக் பார்ட்டில் இருந்த கிளாத்தை நான் இந்த மாதிரி மடித்து போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட் 2 கைக்குமே ஃபோல்டட் சைடில் நம்ம இதை பின் பண்ணணும். ஹைட்டும் எனக்கு வந்து இங்கே கம்மியாக இருக்குது. இதை வந்து நான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் பட்டி மாதிரி வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து இங்கே இந்த இடத்துக்கிட்ட ஃபோல்டட் இருக்கணும், 2 ஃபோல்டட் இருக்கணும். இதை பின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எப்படி நம்ம பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன் பண்ணி ஃபார்முலா அண்ட் கால்குலேஷன் போட்டு டிராஃப்டிங் போட்டு பேட்டர்ன் மேக் பண்ணி அதை வச்சு எப்படி கிளாத் கட் பண்ணுறது, கமீஸ்க்கான கட்டிங் பார்த்தாச்சு. ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.